மாஷா சரியா அவருக்கு கொடுக்கப்பட்ட நிறைவுரையை அந்த அணியினுடைய தலைவர் முகமது நஃபீத் அவர்கள் 5 நிமிடத்திலே சிறப்பான முறையிலே நிறைவு செய்தார்கள். எனவே இந்த இருதரப்பு பேசிய துணையே தடையே என்று பேசிய இந்த 4 நபர்கள் உள்ளிட்ட இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்து புரிவானாக. மேலும் இவர்களுடைய நாவாற்றலை வளர்ச்சிப்படுத்தி அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து உண்டான நல்ல இல்முன் நாஃபியை கொடுத்து சமுதாயத்திற்கு நல் வளர்ச்சியை அவர்களின் மூலமாக அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக என்று பேசி எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கடைசியாக இந்த பட்டிமன்றத்தினுடைய முன்னுரை எப்படி பேசணுமோ அதே மாதிரி நிறைவுரையும் முடித்து வைப்பது பட்டிமன்றத்தினுடைய ஒரு மரபு என்ற அடிப்படையில் இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவுரையை நான் துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப மிக முக்கியமாக இன்றைக்கு குறிப்பா இந்த தலைப்பு போடப்பட்டதற்கு பின்னாலும் கூட சில ஆளின் நண்பர்கள் ரொம்ப தூர நோக்கு சிந்தனை கொண்ட சிந்தனையாளர்கள், பன்முகத்தன்மை கொண்ட பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஊடகத்துறையிலே ஊடுருவி இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த ஆளுங்கள் உள்ளிட்டவர்கள் கூட தொடர்புகள் கொண்டு நல்ல தலைப்பை இந்த ஜாமியா மண்டவுல் அக்வார் அரபு கல்லூரி அஞ்சுமன் மண்டோல் பயான் மாணவர் சொற்பயிற்சி மன்றம் இந்த புனிதமிக்க 2025 ஆசுராவுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். காலத்திற்கு கட்டாயமான தேவையான தலைப்பு இது. மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஊடகங்கள் துணையா தடையா என்பதை எல்லாம் எல்லோரும் பாராட்டினார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான இன்றைக்கு சமுதாயத்திற்கு மிக தேவையான ஒரு தலைப்பை, ஏன்னா பல தலைப்புகளை எத்தனை கூட்டம் பேசுறாங்க வைக்கிறாங்க போடுறாங்க, ஆனால் இதுல ஷரியத் என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லுது என்பதையெல்லாம் கடைசியில நம்ம அங்க வந்துதான் பார்க்கணும். வர்த்தகம் காசு பணத்துல கூடாது, காசு பணத்துல வட்டி விட்டு நீங்க சம்பாதிச்சீங்கன்னா ஹராம். பொருள் வியாபாரம், பணம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆன்லைன் வந்துருச்சு, அதுல நாம பர்ச்சேஸ் பண்ணலாமா, அமேசான், பிளிப்கார்ட் உள்ளிட்ட விஷயங்கள்ல நாம பொருள் வாங்கலாமா என்ற கேள்வி எல்லாம் முஃப்திகளிடத்துல கேட்கப்பட்டு எனக்கு நினைவு இருக்கிறது, நம்மளுடைய இந்த ஜாமியாவுடைய மூத்த உஸ்தாத், எங்களுடைய ஆன்மீக ஆசான், எங்களுடைய முரப்பி முர்ஷித் அல்லாமா ஷேகுல் ஹதீஸ் ஏஇஎஃப் அப்துல் ரஹ்மான் இஸ்லாமி ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்களுடைய கபரை சோன பூஞ்சலையாக ஆக்குவானாக. அவர்களை அல்லாஹ் மன்னரையிலே நம் நௌபத்தில் அரூஸ் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. 2016 அவர்கள் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் மாநில தலைவராக ஹஜரத் அவர்கள் சுமார் 12 ஆண்டுகள் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும். 2016 இதே தமிழ்நாட்டில தலைநகரம் சென்னை புரைசைவாக்கம் ஜாமியா மஸ்ஜித்ல ஷேகுல் ஹதீஸ் வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தலைமையில மாநிலத்திலிருந்து உண்டான உலமாக்கள் மற்றும் முஃப்திகளுடைய ஒரு கூட்டம் சென்னை புரசிவாக்கம் ஜாமியா மஸ்ஜித்ல 2014 நடைபெற்றதை அடியேன் கண்ணுக்கு நேராக நான் பார்த்தேன். அந்த கூட்டத்திலே தமிழகம் தழுவிய எல்லா ஆலிம் பெருமக்களும் முஃப்திகளும் வந்திருந்தார்கள். அதில் குறிப்பாக நம்மளுடைய ஷேகுல் ஜாமியா முஃப்தி ஷேக் அல் ஜாமியா நூருல் அமீன் மண்டை ஹசரத் கிப்லா அவர்களும் வந்திருந்தார்கள். சுமார் 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது நான் சொல்றேன். நான் நினைச்சேன் என்னவோ பேச போறாங்க, ஆனா அங்க பேசப்பட்டதே எல்லாம் இன்னைக்கு நாம பேசுறதுல இது அவங்க 10 வருஷம் முன்னாடி முஃப்திகளும் ஆலிம்களும் பேசிட்டாங்க. அப்ப தலைப்பு கொண்டு வந்தாங்க, ஆன்லைன்ல
பர்ச்சேஸ் பண்ணலாமா, அமேசான்ல வாங்கலாமா, பிளிப்கார்ட்ல வாங்கலாமா என்ற கேள்வியை எடுத்து அந்த சபை இதற்கு ஒரு தீர்வு கண்டு உண்மத்திற்கு நாம பயன் தரணும். இதை இப்படியே விட்டா நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இங்க தெளிவான பதில் இல்லைன்னு சொல்லி முஃப்திகளுடைய டீம் போடப்பட்டு அதற்குண்டான தீர்ப்பாயம் வழங்கக்கூடிய லெவல்ல அடுத்தடுத்த கட்டங்கள் கூட்டங்கள்லாம் நடந்துச்சு. நான் அதை பத்தி பேசினா நீளமா போகும். எனவே நான் சொல்ல வந்தது, இன்னைக்கு 2025 பேசுற நாம நம்முடைய கண்ணுக்கு முன்னால் 2016 அதை 10 வருஷத்துக்கு முன்னாலேயே பார்த்தோம் என்பதை நான் சொல்லுகிறேன். அந்த மாபெரும் மகான்கள் போட்ட வித்துக்கள் தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. ஷேகுல் ஹதீஸ் அவர்களுடைய கபரை சோழமாக ஆக்குவானாக. நம்முடைய உஸ்தாத்மார்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வார். இப்ப பாயிண்ட்டுக்குள்ள வரும். இவ்வளோ மிக முக்கியமாக துல்லியமாக அன்னைக்கு இருந்த உலமாக்களும் இன்னைக்கு இருக்கிற உலமாக்களும் நம்மை போன்ற மாணவர்களும் இன்னைக்கு பேசுறதுனா எவ்வளோ மைனூட்டான ஒரு கான்செப்ட் தலைப்பு அப்படின்றத இங்க ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். ஏன்னா மற்ற விஷயமா இது இல்லை. மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு குறிப்பா மற்றவங்களுக்கு மாணவர்களுக்கு அதான் இங்க தலைப்பு. சமூக ஊடகம் துணையா தடையா அப்படின்றதுதான் நாம் நிறைவுரை கூறுகிறோம். நாம் உண்மையாகவே உள்ளே வந்து பார்த்தால் ரெண்டு தரப்பையும் கவனித்து பார்க்கையில இன்றைக்கு ஒரு 20 வயது இளைஞன் என்னென்னலாம் தவறு செய்யக்கூடாது எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக சமூக வலைதளம் இருக்கத்தான் செய்கிறது. முற்காலத்தில் எல்லாம் மூளை முடுக்குகள்ல போய் இந்த சிகரெட் பீடி எல்லாம் குடித்த காலம் போய் இன்னைக்கு வந்து முச்சந்தீனில 3 பேருக்கு முன்னாடி ஸ்டைலா ஊதுறான். முன்னால் பேசிய தம்பி மௌலவி சொன்ன மாதிரி 8 போட்டெல்லாம் என்ன செய்யறாங்க, சிகரெட் குடிக்கிறான். பார்க்கலாமா இல்லையா? சாராயமா ஐயோ அது கூடாது, அது பாவம், அது ஹராம் என்று சொன்ன காலங்கள் எல்லாம் போய் சும்மா சர்வ சாதாரணமா இன்னைக்கு முளைச்சு 3 இலை விடல 18-20 வயசு விடுங்க, 12-10 வயசு மாணவன் கூட இன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி நின்று போதையிலே அல்லாடக்கூடிய ஒரு நிலையை கண்ணுக்கு முன்னால் நான் பார்க்கிறோம். நேற்று நான் கண்ணால நான் பார்த்தேன். பயணத்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது சுமார் ஒரு 18-19 வயது தான் ஒரு மாணவனுக்கு இருக்கும். நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவர் ஓரமாக நின்று இருக்கிறாருன்னு. அதனால நம்ம வண்டியை நாம இப்படி ஓட்டி கொண்டு நான் விட்டுருக்கிறேன். கிட்ட வரும்போது தான் தெரியுது அவர் தன்னை அறியாம இப்படி ஆடுறாரு. அதுக்கப்புறம் நாம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வீடு போய் சேர்ந்தாதான் என்ன தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த நிலை எப்படி வந்தது? இவனுக்கு எப்படி பீடி சிகரெட் பிடிப்பதை கற்றுக் கொடுக்கப்பட்டது? இவனுக்கு எப்படி இந்த போதை பழக்கம் வந்தது? அன்னைக்கெல்லாம் கையில பாக்க போட்டு இப்படி திரிச்சு ஏதோ வச்ச காலம் எல்லாம் போய் இன்னைக்கு மூட்டை மூட்டையா ஏதோ வாங்கிக்குள்ள வச்சு திரிக்கிற காலம் வந்துருச்சு. இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது என்ற கேள்வி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தான்னா அந்த மாணவன் கெட்டு போறதற்கு காரணத்துல ஊடகமும் அதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கும். சினிமா எங்க ஆரம்பிக்கிறதுன்னா அங்கதான். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அத்தா அம்மா முன்னாடி படிச்சிருந்த ஆள் எல்லாம் இன்னைக்கு அதே அத்தா அம்மா முன்னாடி வந்து நீ என்னையா சொல்றது நான் என்னையா கேட்கறதுன்ற ஸ்டைல் நினைச்சு அவன் பேசுறான். அவன் பேசுறது எதை பார்த்தா அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த மூதேவி ஹீரோ அவன் தான் பேரை சொல்லிட்டு நான் யார் தெரியுமா, நான் அடிச்ச 1.5 டன் வெயிட்ரா, நான் பேசுனா ஸ்பீக்கர் எதுண்டா, நான் ஒன்றும் தனியா வர மாட்டேன், கூட்டத்தோட வர மாட்டேன், சிங்களா தான் வருவேன், சிங்கம், இப்படி எல்லாம் டைலாகா பேசுறான் பாருங்க. அந்த மூதேவி தான் இவனுக்கு எப்படி குடிக்கிறதுனே கற்றுக் கொடுக்குறான். ஆனா இவன் சொல்றான் எனக்கு அவன் தான் தலைவன். என் தலைவர் எப்படி தெரியுமா, அவர் வந்தாருனாக்க அப்படியே கை தட்டி விசில் அடிக்கிறது. ஆனா அதே தலைவன் தான் இவன் எப்படி குடிக்கணும்ன்றது அந்த சினிமாவில் கற்றுக் கொடுக்குறான். இவன் எப்படி பீடி ஊதுவதுன்றதை அவன் தான் கற்றுக் கொடுக்குறான். இப்ப தம்பி சொன்ன மாதிரி 8 போடுறதெல்லாம் போய் இன்னைக்கு அவன் 10 பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறான். எல்லாம் எப்படி தான் பார்த்தா அவன் தான். எனவே அந்த ஊடகத்தை வைத்து மாணவ சமுதாயம் ஒரு பக்கத்தில அது வேற ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த
இருக்கிறது. அதே போல இன்னும் நிறைய பல கருத்துக்கள் சொன்னாங்க. அந்த மாணவன் தொடர்ந்து செல்போன்களை பார்க்கறதுனால கண்ணு போய், முன்னால் பேசிய மௌலவி சொன்னார், தராவி தொழு வச்ச இடத்துல சின்ன பையன் தான், 2வது படிக்கிற பையனுக்கு அவ்வளவு பெரிய குட்டி கண்ணாடியை போட்டதுனாங்க. கேட்டதுக்கு சொன்னாங்க, செல்போன் பார்த்து பார்த்து அவன் கண்ணெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி. ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு புள்ளி விவரம் எப்படி சொல்லுது, முன்னாடி எல்லாம் கண்ணாடினால என்னன்னு தெரியாத சமுதாயம் இன்னைக்கு கண்ணாடி தான் ஸ்டைல்ன்ற மாதிரி இன்னைக்கு உள்ளே வந்துருச்சு. அப்படிதான் போச்சு. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் நான் பேசணும்னா, இப்ப நாங்க கண்ணாடி போட்டுருக்கோம், நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், நாம 2000 ஓத சேர்ந்தோம். 2010-11 வரைக்கும் காஃபில் ஆலையும் குடிச்சு இதே ஜாமியாவில் பட்டம் வாங்கணும். அந்த நேரத்தில் இது போன்ற செல்போனு டெக்னாலஜிலாம் ஒண்ணுமே கிடையாது. 1100 பட்டன் போன் யாராவது வச்சிருந்தாலே அதுவே பெருசு. ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் வந்த நேரங்கள் ஸ்டார்ட், அது எவனாவது பணக்காரன் வச்சிருப்பாங்க, ஏதாவது நடக்கும். ஏதோ சைனா செட்டுன்னு சொல்லி 4 ஊர் கேட்குற மாதிரி கத்துற ஒரு போன் இருக்கும். அதுவும் இந்த அளவுக்கு சிஸ்டத்துல இருக்க பட்டனோட தான் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு தெளிவா சொல்றதா, இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் நீங்க பேசுறீங்களா அப்படி சொல்றதா இருந்தா, இந்த 2010க்குள்ள யாரையெல்லாம் கண்ணாடி போட்டாலும் நீங்க இப்படி வச்சுக்கலாம். அவன் செல்போன் பார்த்து அவங்க என்ன செய்யணும், அந்த மாணவர்கள் கண்ணாடி போடல, புத்தகங்கள் கிதாபு குர்ஆன் ஹதீஸை பார்த்து கண்ணாடி போட்டாங்க. போதுமா? உத்து நோக்கி பார்த்து 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 படிச்சு. அதுல நான் கேட்கிறேன், நம்ம முன்னாள் மூத்த உஸ்தாத்மார்கள்லாம் இருக்காங்க, 50-60 வயசு, அவங்கெல்லாம் கண்ணாடி போட, அவங்கெல்லாம் அந்த காலத்துல செல்போனை பார்த்துட்டு கிடையாது. அப்ப அது இயற்கையான ஒரு உபாதை மூலமாக ஏற்பட்ட ஒரு விபரீதம் வந்து, அதனால கண்ணாடி போடக்கூடிய பழக்கம். ஆனா இன்னைக்கு 2010க்கு பின்னால 2K கிட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் சொன்னது போல எல்லாரும் செல்போனின் மூலமாக ஏற்பட்ட விளைவு. அதை இன்னைக்கு மருத்துவர்கள் கூட பேசுறாங்க, நீங்க உங்க குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு செல்போன் கொடுக்காதீங்க, சாப்பிடல, தூங்க மாட்டான், பேச்சு கேட்க மாட்டான், அட பிடிக்கணுன்றதுக்காக நீங்க செல்போனை கையில கொடுத்து நீங்க விட்டுட்டீங்கன்னா, நாளைக்கு ஒரு 15 வயசு ஆகிறப்போ கண் பார்வை திறன் போய் அவன் கண் குருடாக கூட போயிடும். தயவு செஞ்சு கொடுக்காதீங்கன்னு சொல்லி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. பேசுறாங்களா இல்லையா? எனவே மது, போதை, கண் பார்வை, இன்னும் மைண்ட் டிப்ரெஷன் சொன்னார்கள். மைண்ட் டிப்ரெஷன்ல என்னென்னமோ நடக்குது. அவன் தற்கொலை லெவலுக்கு போயிடுறான். அம்மா குடிக்கிட்டாங்க, அம்மாவே கொலை செய்து விட்டார். அந்த தாயே என்ன செஞ்சுட்டான், கொலை செஞ்சுட்டு அந்த அம்மாவுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கேட்பாங்க. உண்மையிலே நடந்த சம்பவம், எவ்வளவு வேதனையான விஷயம். அதே போல சொன்னாங்க, கிரைம் அதிகமா போச்சு, நிறைய குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. முன்னெல்லாம் பணம் மோசடி பண்ணாங்க, வாக்குல மோசடி பண்ணுவான், ஏமாத்தினாங்க கொண்டாங்க. முன்னால் பேசிய மாணவர் மௌலவி சொன்னாங்க, பெண் மாதிரியே ஒரு ஆம்பளை ஐடியை உருவாக்கி அந்த ஐடியில இருந்து சுமார் 20,000க்கு மேல அவன் கலெக்ட் பண்ணியிருந்தா தான் நண்பன்கிட்டே. இப்ப எது உதவுச்சு அந்த மாணவன் கெட்டு போறது? பார்க்க போனால் அந்த சமூக ஊடகம். இன்னும் இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். தன்னுடைய எல்லா நிலைகளையும் கடந்து தனக்கு வாழ்க்கையே ஃபேஸ்புக் தான், இன்ஸ்டா தான், ட்விட்டர் தான் அப்படின்னு சொல்லி மனுஷன் உட்காரக்கூடிய சூழ்நிலையை கண்ணுக்கிறேன்னு பார்க்குறோம். இன்னைக்கும் சரி, இப்பவும் நீங்க தெருவுகளில் நம்ம ஊர் பகுதிகளெல்லாம் போய் பாருங்க, முச்சத்தியில இருட்டுகள்லாம் நின்றுக்கிட்டு, ஏன் நேற்று நான் பார்க்குறேன், ஒரு 5 மாணவர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு எல்லோரும் நீங்க சொன்னீங்களா அந்த கேம் விளையாடுறது, ஒருத்தர் பக்கத்துல யார் நிக்கிறான்னு கூட தெரியல. நான் 2 தடவை கூப்பிட 3 தடவை, அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்த்துட்டு அது ஒரே ஸ்பாட்ல முடிச்சுட்டான். அவ்வளவு மூலமாக அவங்க ஒருத்தர் கேம் விளையாண்டுருக்காங்க. ஆன்லைன்ல பேசுற காலம் போய், கையால கோலி, கில்லி, பம்பரம், பால் விளையாட காலம் போய், இன்னைக்கு போன்ல அப்படியே உட்கார்ந்து விளையாடக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு உண்மையிலே மாணவர்களுடைய சமுதாயம் போய் கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் ஒரு புறத்தில் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்ப இதுக்கு என்னதான தீர்வு? இதனால குடும்பங்கள் பிரியுது, குடும்பங்கள்ல பிரச்சனை, கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை, மாணவர்களுக்கு மத்தியில பிரச்சனை, காலேஜ் ஸ்கூல்கள்ல பிரச்சனை, நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு மத்தியில பிரச்சனை என்றெல்லாம் நாம அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த சமூக ஊடகங்கள் ஒரு புறம் தடையாக
இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதே போல மறுபக்கத்திலே இது துணையாக இருக்கிறதா என்றும் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நடுநிலை சிந்தனையோடு எந்த காலத்திலும் சரி எதையும் வேண்டாம் என்று நாம் ஒரேடியா விட்டுவிடவும் முடியாது. எனக்கு இது வேணாம்னு தூக்கி போடவும் முடியாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நான் ஹஜ்ஜுக்கு 6 மாசம் பயணம் செஞ்சு நான் ஒட்டக குதிரையில தான் போவேன். இன்னைக்கு யாரும் சொல்லாருனாக்கா நாமெல்லாம் என்ன செய்வோம்? சிரிப்போம். 6 மணி நேரத்துல சவுதி ஜித்தால இறங்கி சுபு தொழுது சென்னையில ஏறினா லோகத்துக்கு எங்க போயிடுறோம்? பக்கா உட்காந்து போயிடலாம். அப்படிதான் இன்னைக்கு அல்லாஹ் பயணத்தை லேசாக்கி வச்சிருக்கு. அதுக்கு ஃபிளைட்டை விட்டுற முடியுமா? பைக்கை விட்டுற முடியுமா? காரை விட்டுற முடியுமா? ஏன் மிதிவண்டி சைக்கிளையாவது விட்டுற முடியுமா? நான் நடந்தே போறேன். காலங்கள் கடக்க அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் அதிகரிக்க அவருடைய குதிரத்துகள் வெளிப்பட நாம் அதையும் பயன்படுத்துவதற்கு தள்ளப்படுகிறோம். அதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தானே தவிர இல்லை. எப்படி வந்துச்சு? 30 வருஷம் முன்னாடி மைக்கே கிடையாது. இன்னைக்கு மைக் இல்லைன்னா கூட்டமே இல்லை. மைக் போடாம இப்ப நம்ம உட்கார்ந்தா ஒத்துப்பீங்களா? நீங்க என்னங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு மைக் இல்லை, கல்வியை ஒதுக்க முடியுமா? நீங்க ஃபேன் இல்லை உட்காருவீங்களா? நீங்க என்னங்க இவ்வளவு ஃபேன் இருக்கு, ஏன் போடாம வச்சிருக்கிறீங்க கேட்போம். அப்ப கருவிகளையும் நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது, வேண்டாம் என்று சொல்லி. அப்ப என்னதான் செய்யறது? எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறாரு தொலை தூரத்துல. முற்காலங்கள்ல ஆள் வந்து செய்தி சொன்னாதான் தெரியும். இந்த மாதிரி எந்த அளவுக்குன்னா மரணித்து விட்டாலும் கூட அந்த மரண செய்தியை பல மாசம் கழிச்சு சொல்லுவார். ஹஜ்ஜுக்கு போவாங்க. நீங்க எல்லாம் கேட்கலாம், ஹஜ்ஜுக்கு போகும்போது ஏங்க இந்த ஊரோட எல்லாரும் முசாபா பண்ணி மோனக்கா செஞ்சு சுகுல வரவேற்புரை எல்லாம் செஞ்சு ஜும்மாலாம் முசாபா பண்ணி அனுப்புறல, இந்த வளமை எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு நேட்டா அன்னைக்குலேருந்தே இருக்குது. எதுக்கு? இன்னைக்கு மாதிரி ஃபிளைட்ல போயிட்டு வரவங்களுக்கே நம்ம முசாபா மோனக்கா செஞ்சு அனுப்புறோம். எந்த நேரத்தில் எந்த ஃபிளைட் உழுவுன்னு தெரியல நம்மளுக்கு. என்னமா போன வாரம் பார்த்தோமா இல்லையா? அடுத்த 7வது நிமிடத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், மொத்த உயிர்களும் பலி போனது. என்னங்க செய்றீங்க? ஃபிளைட்ல உட்காந்துட்டோம், இதுக்கப்புறமும் நீ நினைச்சாலும் என்கிட்ட ஃபோன் பேச முடியாது. ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்? அந்த நாட்டுக்கு போனோம்னா லைன்ல வர எவ்வளோ கம்யூனிகேஷன் ஊடகங்கள் எவ்வளோ லேஸ் படுத்தி கொடுத்துருப்பார். இப்போ அதுக்குன்னு அது வேணாம் தூக்கி போட்ட முடியுமா? 2 தரப்புலையும் யோசிக்கணும், நல்லா புரியணும். எல்லாத்திலுமே சாதக பாதகம் இருக்கதான் செய்யும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. நீங்க நல்லா எடுத்து பாருங்க, குர்ஆன்ல கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் வார்த்தையில விளையாடுவான். அல்லாஹ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படிச்ச காலிங்க யாருதாங்க? அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் வார்த்தையில விளையாடுறது குர்ஆன் ஆயத்தை நீங்க நல்லா ஓதிங்கன்னா தெரிஞ்சிடும். ஹராம்னா ஹராம்னு சொல்லிடுவான், அது கிட்ட கூட போவாதான் நீங்க ஹராம். ஹராமை அல்லாஹ் ஹராம் என்று சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வார்த்தையில அல்லாஹ் விளையாடுவான். வலா தக்ரபு மாலல் யதீம், யதீமான பிள்ளைங்களுடைய சொத்து செல்வத்தின் பக்கம் கூட நீ போயிடாதுன்னு அல்லாஹ். அங்க ஹராம்னு பேசுற எப்படிங்க? பக்கம் கூட போயிடாது. வலா தக்ரபு ஸினா இன்னஹு ஃபாஹிஷா வஸாஅ சபீலா, இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா. ஸினாவின் பக்கம் கூட நீ போயிடாத, ஏன்னா அது பாதையிலே கெட்டது, அது அருவருக்கத்தக்கது. நல்லா முடிப்பான் வார்த்தையை பாரு. அப்ப அங்க என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் யதீம்களுடைய செல்வத்தின் பக்கம் கூட போவாதுன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? யதீமான செல்வத்தையும் நீ பாதுகாக்கணும், ஆனா நீ அந்த நேரத்துல கையாடல் பண்ணக்கூடாதுன்னு உள்ள வந்துருச்சு. ஜினா உனக்கு முன்னாடி நடக்கும், ஆனா அந்த ஜினா பக்கம் கூட நீ போகக்கூடாது. நீ தங்குவ ஒரு ஹோட்டல்ல, அந்த ஹோட்டலுக்கு பக்கத்து ஹோட்டல்ல எல்லா ஜினாவும் நடக்கும், ஆனா உனக்கு தெரிய ஜினா நடக்குது, ஆனால் அந்த ஜினா பக்கம் கூட நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நல்லா போடுற தடை நல்லா விளங்குதா? நல்லா உங்களுடைய ஆயத்தினுடைய போங்க பார்த்தாலே புரிஞ்சிடும். இன்னும் சில ஆயத்தில் அலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனா வீண்விரயம் மட்டும் செய்யாதப்பா. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? வீண்விரயம் செய்பவர்களை பிரியப்பட மாட்டான்னு முடிப்பான். அப்போ நான் சாப்பிட்டா இஸ்ராஃப் ஆக்கிடுவேன், நீங்க சாப்பிடாமையா இருப்பீங்க? சாப்பிடுவீங்க. அந்த சாப்பாடு மிச்சமாச்சுன்னா போய் கீழே கொட்டி இஸ்ராஃப் செய்யாம அதை எடுத்து வச்சு நாம சாப்பிடுவோம். நாளைக்கு இல்லைன்னாக்க
ஏன்னாக்கா ஏழைக்கு செய்வோமா இல்லையா? இல்லைங்க நான் சாப்பிட்டாக இஸ்ராஃப் ஆகிடும், அதனால் நான் சாப்பிடல. அல்லாஹ் வந்து சொன்னால் குழு அஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, எனக்கு 3 இடியாப்பம் ரொட்டி போதும், ஆனால் நீ 7 வந்துருக்கு, நான் சாப்பிட்டேன்னா மிச்சம் போய் வீணாக போயிடும், அல்லாஹ் வீண் விரயம் செய்கிறவனை பிரியப்பட மாட்டான், அதனால் நான் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்தா இவனை என்ன சொல்லுவோம்? முட்டாள்னு சொல்லுவோம். அப்போ அதை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த அறிவு உனக்கு வேணும். என்னன்னா நான் 3 ரொட்டி இடியாப்பத்தை சாப்பிடுவேன், அதனால நான் 3 வச்சுக்கிட்டு இஸ்ரா பண்றேன்னா அடுத்த ஆளு காதல் இங்க வாப்பா என்கிட்ட சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு கொடுத்து இதுதான் அறிவாளித்தனம். அப்ப எல்லா இடத்துலையும் நல்லா ரெட்டை விஷயத்தை தான் சொல்லியிருப்பான். துனியாவே அப்படித்தானே, துனியாவே அப்படித்தானே. இந்த குர்ஆனுடைய ஆயத்து போக்குகளை நீ யோசனை பண்ணாலே விளங்கிடும். எல்லாத்திலையும் கயிறு சர்வு இருக்கதான் செய்யும். அதை நாம எப்படி கையாளுறோமோ அந்த அடிப்படையில் தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஊடகத்திற்கு குறிப்பா அதிலும் மாணவர்களுக்கு இந்த ஊடகம் துணையா தடையான்றதை உள்ள வந்து நாம் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் முன்னால எவ்வளவு பெரிதம் சொன்னோமோ அதே போல மறுபக்கத்தில் எவ்வளவோ பலாபலங்களை இந்த உம்மத்தை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பேசுற இந்த பட்டிமன்றம் லைவா நாம மட்டும் ஒரு 150 பேருக்குள்ள இங்க இருக்கிறோம்னா இன்னும் வராத எத்தனையோ மண்பைகள், எத்தனையோ ஆணிகள், எத்தனையோ குடும்பத்தினர்கள் இப்ப ரெக்கார்ட் செய்யறாங்க இந்த ஊடகத்துல. இதன் வாயிலாக இன்ஷா அல்லாஹ் காலகாலமாக பார்ப்பார்கள். இப்ப இது தடையா துணையா? ஒரு கால் இது எனக்கு வேணாங்க அப்படின்னாக்க ஏன் இந்த ரெக்கார்டு? ஏன் இது மதரசா அனுபவிக்குது? ஏன் இதை ஷேகுல் ஜாமியா உள்ளிட்ட ஆசிரியர்கள் ஏன் இதை அனுமதிக்கிறாங்க? நான் அதிலிருந்து இன்னும் கேள்வி கேட்பேன். அப்படி ஒரு கால் இது வேணான்னு இருந்தாங்கனாக்கா நமக்கு முன்னால் இருந்த மூத்த உஸ்தாத்மார்கள்லாம் இதெல்லாம் தூக்கி போடுன்னு சொல்லியிருக்கணும். ஏன் வச்சாங்க? அப்போ நம்ம உஸ்தாத்மார்கள் நம்மளுக்கு அதிலிருந்து சொல்லித்தரதான், தம்பி இந்த செல்போனு இதிலிருந்து உனக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, உனக்கு துணையாவும் இருக்கும் தடையாவும் இருக்கும், உனக்கு துணையை மட்டும் நீ இதில் தேடி இருக்கும், நல்லதை மட்டும் பாரு கெட்டதை பார்க்காதுன்னு அர்த்தம். சுபஹான் வருதா இல்லையா? எனவே எல்லா விஷயத்திலுமே சரி இந்த ஊடகத்தினுடைய தொழில்நுட்பத்தை வைத்து நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நாம் தவறு செய்யக்கூடாது. இதுதான் உண்மை. ஒரு உதாரணத்திற்கு சமைக்கிறது எப்படி? சமையல் ஆக்குறாங்க போடுறாங்க எல்லாமே இன்னைக்கு பார்த்து அதில் தானே எல்லா வீட்டு வண்டியும் ஓடிட்டு இருக்கு. பிரியாணியும் செய்ய தெரியாதாலெல்லாம் கலிக்கினாலெல்லாம் இன்னைக்கு அழகாக என்ன செய்யறாங்க? பிரியாணி செய்யறாங்க. ஒரு காலத்தில் டிஸ்ட்ரிக்ட்ற பேர்ல டுஷுகளை செஞ்சு கொடுத்த குடும்பம் இன்னைக்கு லாக்டவுன் வந்தாலும் வந்துச்சு. விதவிதமான உணவெல்லாம் சாப்பிட்டு ஆள் ஒரு வருஷத்துல லாக்டவுன்ல தொப்பை ஊதி போய் கும்முன்னு வர்றாரு வெளியே. நிறைய பேர் நம்ம பார்த்தோம். சாப்பிட்டு அப்படியே கிடந்து ஊழமெல்லாம் ஊதி போச்சுங்க. 2020 கிடைச்சா இல்லையா? என்னதான் அப்படி சாப்பிட்ட மாத்திரை மருந்து டெய்லி டிஷ் அடி தூள் கிளப்பி காலை மதியானம் நைட்டு இரவு மாலை ஈவினிங் அதுல மிட் நைட்டு அப்படி என்ன பொழுது போல நானும் இருந்தேன், மனைவிக்கு நேரம் போல அவளும் இருந்தா. கடைசியா யூடியூப்பை பார்த்து ஒண்ணா சாப்பிட்டு அப்படியே எனக்கும் அடிச்சு வதச்சு இடிச்சு கொட்ட நான் அதை சாப்பிட இன்னைக்கு முட்டிக்கிறேன்னு நிற்கிறேன். எப்படிச்சா இல்லையா? லாக்டவுன்ல மட்டும் தொப்பை போட்டு உடம்பு பார்த்துருங்க அப்படின்றது உலகம் முழுக்க பல லட்சம் பேர் ஏறி போச்சா உடம்பு. இன்னமும் இறங்குறதுக்கு அவன் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறான். இங்க வர்றது என்னன்னா சமைக்க தெரியாத ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு துணையா அந்த நேரத்தில் நிற்கிறது ஒரு ஊடகம். படிக்க தெரியாத மாணவன், படிக்க தெரியல எனக்கு எப்படி ஓதணும் தெரியும், ஒரு கிராத் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாம் கிராத் ஓதுறீங்க, நாம் என்ன அப்படியே யார்ட்டையும் கேட்காம கிராத்து காதில் உழுவாமையா நாம் எல்லாம் இங்கே வந்துட்டோம். அந்த கிராத் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. 10 வருஷம் முன்னாடி எக்ஸில் சேர்ந்துருப்பீங்க. வாரம் வியாழக்கிழமையில அசரத்து டேப் ரைடரில் நாங்கள் இருந்த காலத்தில் இந்த இது என்ன சொல்லுவோம், அது இது வாக்மேன் சின்ன வாக்மேனை வச்சு அதில் அப்படியே காதில் கிட்ட வச்சு கேட்ட காலங்கள் அது. அதில் அப்படியே கேட்டோம்னாக்கா இவர் தான் அப்துல் ரஹ்மான் சுதேசி மக்காவில் இமாமா இருக்கிறாரு. நான் அப்படியே அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பசங்க அப்படியே அவரை மாதிரியே முதல் பரிசு வாங்கினாங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு மாணவன் மக்காவுக்கு போனதில்லை, ஹஜ்ஜுக்கு போனதில்லை, உம்ராவுக்கு போனதில்லை. அந்த மாணவன் மாநில லெவல்ல முதல் இடத்தை பெற்றார். மக்கா முடியுமா மோதிர மாதிரி எப்படிமா கேட்டேன் அப்படின்னாக்கா அவர் சொல்லுகிறார், நான் வாக்மேன்ல
ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கடைசியா மாநில லெவல்ல முதலிடம் பெற்றார். அவர் ஓத ஆரம்பிச்சோன்னா அசந்து போயிடுச்சு கூட்டமே. மக்காவில் எங்களுக்கு இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப எவ்வளவு அந்த வகையிலையும் அந்த மாணவனுக்கு உதவுகிறது என்பதையும் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல மாணவ சமுதாயத்திற்கு குறிப்பாக யார் யார்கிட்டையும் இன்னைக்கு போய் கேட்டா கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் போன் எடுத்து ஒரு டைப் பண்ணி டச் பண்ணீங்கன்னா கூகுள்ல உங்களுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. இதே மறுபுறத்தில் நீங்க பார்க்கணும், பொதுவா நல்லது கெட்டது எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கானா இல்லையா? என்ன கேட்கிறோமோ அதானே கிடைக்காங்க. நீயே போய் கெட்டதை கேட்கிறாய், அப்போ அது கெட்டது தானே தரும். நாம சிந்திக்கணும். அப்ப நாம உள்ளத்துல கொண்டு வரணும், என் அல்லாஹ் இதை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான், இதை கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நான் தவிர்த்துக்கணும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்துக்கெல்லாம் சொல்றான், வீண் விரயம் செய்யாதே, வீணானதை பார்க்காதே, வீணானதை கேட்காதே, வீணானதை செய்யாதே. ஏன் அல்லாஹ் கட்டளை போடுறான்? அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வரும், உனக்கு யாருமே சொல்லித்தர தேவையில்லை, சமூக வலைத்தளமே உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும். ஆனால் நீ அதன் பக்கம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. குர்ஆன் ஆயத்துலாம் வந்து தகரவும் உதாரணம் சொன்ன பார்த்தீங்களா? நடுநிலையா சிந்திக்கும். இப்ப இந்த தரப்புல சொன்னாங்க இவ்வளவு விபரீதம் ஏற்படுதே அப்படின்னா, இங்க அப்படியே நீங்க புரிஞ்சுக்கங்க, தீன் தெரியாமல், மார்க்கம் தெரியாமல், ஷரியத் தெரியாமல், மாணவர்களுடைய போக வேண்டிய வழித்தடம் தெரியாமல் ஏற்பட்ட விளைவு. ஆனால் நம்மள மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கை வச்சோம்னா டாப்ல போயிடலாம். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு உள்ள உலக ரெக்கார்ட்ல யார் அறிவால் சிறந்து இருக்கிறாங்கன்றத ஒரு கருத்து கணிப்படுத்தாங்க. நல்லா கவனிக்கணும். அதுல செலக்ட் ஆனது யார் தெரியுமா? ஒரு கல்வியை படிக்கக்கூடிய மாணவன் தான். ஏன் கேட்டதுக்கு அந்த குழுவினர்கள் சொன்னார்கள், இவன் தன்னுடைய அறிவுக்கு மிஞ்சிய விஷயத்தை எல்லாம் பேசுகிறான், சொல்லுகிறான், செயல்படுத்துகிறான். இதெல்லாம் அவன் செஞ்சதுனால முதலிடம் கொடுத்தோம். அந்த மாணவன்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் நீ எப்படிப்பா கத்துக்கிட்ட? நான் சமூக வலைதளத்தை, ஊடகத்தை பயன்படுத்தி எப்படி நான் புத்தகத்திலிருந்தும் எடுக்கிறேனோ அது போன்று ஊடகத்திலிருந்தும் கூகுள் வழியாக நான் அவைகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் உயர்ந்து நிற்கிறேன். அப்ப அந்த மாணவனை நம்ம என்ன சொல்றோம்? எனவே எப்படி தவறு நடக்கிறதோ அதை விட கூடுதல் நன்மையும் என்ன செய்யறதாங்க நடக்குதா இல்லையா? அதான் நம்ம தெளிவா சொன்னா, சில விஷயத்தை சில பேர்கிட்ட கேட்டா கூட கிடையாது. பக்கத்துல படிக்கிறவங்க கிட்ட கேட்டாங்க, ஐயோ நாளைக்கு பரீட்சையில் அவன் சொல்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வேண்டாம், அவன்கிட்ட அந்த ஆயத்தை சொல்லி கொடுக்க கூடாது. இந்த ஆயத்து எப்படிப்பா வருது, அதை கொஞ்சம் சொல்லுப்பா, அந்த பிட்ட ஆயத்து அப்படின்னு உடனே என்ன செய்வான்? மனுஷன் தானே, ஐயோ சொல்லி கொடுத்தாங்க, நாளைக்கு நாலு எக்ஸாம் இவன் டக்குன்னு அது ஓதிட்டாங்கன்னா நம்ம அட்டாக் ஆகிடுவோம், அப்புறம் மார்க்கு போயிடும், அது எனக்கு தெரிலடான்னு போயிடும். ஆனால் இந்த பையன் ஊடகம் கையில் இருக்கிறதுனால நேராக போகிறான், அது பாக்கெட்டு குர்ஆன் எடுக்கிறான், அதில் டைப் பண்ணுறான், ஒரு வார்த்தையை தான் போடுறான், அப்படியே குர்ஆன் ஆயத்து வந்துடுது. சுபஹானல்லாஹ். அப்ப இந்த மாணவன் கரெக்டா பயன்படுத்தினான், அவனுக்கு உண்டான ரிசல்ட் கரெக்டா அவன் கைக்கு என்ன செய்யுது வருது, அவன் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதுக்கு உண்டான நிலவரத்துக்கு போகுது. அதே போல யூடியூப் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னால இருக்காத எத்தனையோ உலமாக்களுடைய பயானம் முன்னால கொண்டு வருது, எத்தனையோ உலமாக்களுடைய சேவைகளை முன்னுக்கு கொண்டு வருது, எத்தனையோ உலமாக்களுடைய பன்முக தன்மைகளை வெளிக்கொண்டு வருது. அதே சமூக ஊடகம் தான். நீங்க கேட்கலாம், உலமாக்கள் சரி, மாணவர்களுக்கு என்னன்னா, நான் அதைத்தான் முன்னாலேயே சொன்னேன், மாணவர்களும் சளைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், யூடியூப்ல நீங்க ஷார்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அது முஸ்லிம் காஃபிர் விட்டுருங்க, சின்ன சின்ன பசங்க கூட இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல அட்வைஸ் பண்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? அட்வைஸ் பண்றாங்க. ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று, அதுல ஒரு பையன் அம்மா அடுத்த ஆளுக்கு கொடுக்காம நான் பிள்ளைக்கு மட்டும் ஊட்டுது. அந்த சின்ன பையன் 4வது படிக்கிற அந்த மாணவன் தாய் கிட்ட சொல்றான், அம்மா நான் எனக்கு எப்படி நீ சாப்பாடு கொடுக்குறேன் அந்த மாதிரி தான் அந்த பையன் அவனுக்கும் கொடுமா, கொடுத்துட்டு சாப்பிட்றதுனால நன்மை இருக்கு, சேர்த்து வரதால தானே நன்மை கோடியை தேடி வரும்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க கொடுங்க. அந்த அம்மாவுக்கு புத்தி வர மாதிரி வந்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அதுக்கு அத்தனை லைக், அத்தனை கமெண்ட்ஸ், அத்தனை ஷேர். இங்க புரியணும். அப்ப இங்க எவ்வளவு பெரிய வயசுல சேவை செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன மாணவர்கள் சமூக ஊடகத்தின் மூலமாக என்ன செய்யறாங்க, செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சமூக வலைத்தளத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஊடகத்தின் வழியாக மாணவர்களுடைய முன்னேற்றத்தை. அதே போல
யூடியூப், கூகுள் எல்லாம் இன்றைக்கு எப்படி ஒரு மாணவனுடைய கல்விக்கு ஊக்குவித்து செல்லுதோ, அதே போல மறுபுறத்தில் நான் முன்னால சொன்னல அமேசான், பிளிப்கார்ட் இவைகளின் மூலமாக புத்தகத்தை வாங்குகிறார்கள். இவைகளின் மூலமாக தன்னுடைய கல்விக்கு முன்னேற்றத்திற்கு இப்போ ஒரு மாணவனால இப்ப நான் கேட்கிறேன், இந்த புக்கு கடையில போய் வாங்கினா 1000 ரூபாய், இதே அமேசான்ல ஆஃபர்ல 150 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த மாணவனுக்கு கையில காசு இல்லை, பொருள் இல்லை, இவன் முன்னேறணும்னா இந்த புக்கு வேணும். 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இவன் எத்தனை நாள்ல உட்காந்துருப்பான், எவ்வளவு நாள் காத்திருப்பான். ஆனா 150 ரூபாய் ஆஃபர் வாங்கணும்னா உடனே போய் டக்கு புக்கிங் போட்டு அமேசான்லயே ஆஃபர், பிளிப்கார்ட்லயே என்ன செஞ்சான் எடுத்து அவன் படிக்கிறான். நடக்குதா இல்லையா? எங்க போதை பொருள் வாங்குறவன், பீடி வாங்குறவன், சிகரெட் அவனை விட்டுருங்க. நல்லதை பயன்படுத்துறவன் அந்த நேரத்தில் நம்ம பார்க்கணுமா இல்லையா? மறுபுறத்துல அதே போன்று எந்தெந்த துறைகளில் எல்லாம் மக்களை ஒன்று சேர்க்க முடியுமோ அதில் இன்றைக்கு முன்னணியில் இருப்பது நாம் ஒவ்வொருவரும் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் இருக்கா இல்லையா? இப்போ வரக்கூடிய இந்த 16ஆம் தேதி நம்ம ஜாமியாவில், பழைய 15ஆம் தேதி ஜாமியாவில் பழைய மண்பை முன்னாள் மாணவர்களுடைய பேரவையினுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் இன்ஷால்லா நடக்க போகுது. இவங்களை எல்லாத்தையும் எப்படி தெரியுமா ஒன்று சேர்த்துருக்காங்க? இதே ஜாமியா மண்டபம் வரல, போன மாதம் இங்கே ஒரு நிகழ்வு நடக்கும்போது ராமநாதபுரம் மாவட்ட மண்பைகளை ஒன்று சேர்த்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட மண்பைகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இங்கே சேர்ந்து மசூரா செஞ்ச அந்த ஒரு நிகழ்வு கடைசியாக முடிவு செய்கிறாங்க. எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கலாம் இந்த இடத்துல பேசும்போது சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் நாம் மண்பை பேரவை குரூப் மூலியமாக மெசேஜ்களை போட்டு எல்லா நிர்வாகிகளும் ஒன்று தரலாம். நடந்துச்சு. எல்லாத்தையும் சூப்பரா ஒரே மாசத்துக்குள்ள யார் யாரு மாவட்ட நிர்வாகிகள் எங்கெங்க இருக்கிறாங்க, எத்தனை மண்பைகள், எத்தனை. நான் இப்ப கேட்கிறேன், இந்த மண்பவுல் அன்வாருடைய மாணவர்கள், முன்னாள் மாணவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு இந்த ஊடகம் துணையா இருந்துச்சா இல்லையா? இன்ஷால்லா அவங்க எல்லாரும் வரப்போறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இவ்வளவு நாள் தெரியல, இப்பதான் தெரிஞ்சு, இதன் மூலமா எனக்கு பழைய நண்பர்கள்லாம் ஞாபகம் வருது. நான் 80ல ஓடினேன், 75ல ஓடினேன், மண்பவுல் வரல. இன்னைக்கு என் நண்பர்கள்லாம் சந்திக்க போறேன். சந்தோஷமா என்ன செய்வாங்க, வருவாங்க. இன்ஷால்லா மொத்த மண்பைகளுடைய மாநிலம் தழுவிய, இன்ஷால்லா உலகம் தழுவிய மண்பை சங்கம நிகழ்வு இன்ஷால்லா மிக விரைவில் நடக்க இருக்கு இன்ஷால்லா. இப்ப நான் கேட்கிறேன், நம்ம முன்னேற்றத்திற்கு தொடர்புக்கு ஒரு காரணம் இருக்கா இல்லையா? இதையும் சிந்திக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே. எனவே நாம் இதை தொட்டு பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். சாதகம் எவ்வளவு இருக்கிறதோ, பாதகம் எவ்வளவு இருக்கிறதோ, அதில் எது உயர்ந்திருக்கிறது என்று பார்த்தால் இந்த மாணவ முன்னேற்றத்திற்கு ஊடகங்கள் மிகப்பெரிய துணையாகவும் இருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்கி அதை கவனிக்க முடிகிறது. எனவே தான் முன்னால் பேசிய மாணவர்கள் கூட அதையும் சொன்னாங்க இல்லையா? மண் வஜத மண் ஜத்த வஜத. யார் எதை தேடுகிறானோ அதை தான் என்ன செய்து கொள்வார், பெற்றுக்கொள்வார். இது பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் தான். அதே போன்று குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது யுவில்லு பிஹி கதீரன் வ யஹ்தி பிஹி கதீரன் வ மா யுவில்லு பிஹி இல்லல் ஃபாசிகின். அல்லாஹ் தெளிவா சொல்றான். இந்த குர்ஆனை கொண்டு வழிகட்டு போனவங்களும் இருக்காங்க, நேர்வழி பெற்றவங்களும் இருக்காங்க. ஆனா ஃபாசிகின்கள் தான் என்ன செஞ்சுறாங்க, வழிகட்டு போயிடுறாங்க. அதே போல தான் ஊடகத்துல நல்லது இருக்கு, நேர்வழியும் அடையலாம், கெட்ட வழியும் போகலாம். ஆனா கெட்டவனா இருந்தாலும் கெட்ட வழி அடைய முடியும், நல்லவனாக இருந்தால். அப்ப இது யார் கையில இருக்குது? நான் சொல்லுகிறேன், அதை பயன்படுத்தக்கூடிய மாணவன் கையில தான் இருக்குது. எனவே நீங்க தீர்ப்பை எப்படி நீங்க கொண்டு போக முடியாது. தனி மனிதன்கிட்ட தான் போய் ஸ்டாப் பண்ண முடியும். நீ நல்லதை யூஸ் பண்ணா உனக்கு துணை, கெட்டதுக்கு யூஸ் பண்ணா உனக்கு தடை. அப்ப ஒரேடியா அதுக்கு மார்க் போட்டு நம்ம என்ன செஞ்சிட முடியாது, போயிட முடியாது. ஆக உலக ரீதியில எது பெரும்பான்மையாக இருக்குதுன்னு பார்த்தாக்கா இருக்கிறது என்று பார்த்தால் ஊடகத்தின் மூலமாக மாணவர்களுடைய வளர்ச்சி தான் இருக்கிறது என்பதையும் நாம் அதிகப்படியாக பார்க்க முடிகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் இறுதியாக உங்களுக்கு கடைசியாக இந்த நிகழ்வுல நான் மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இங்க பாரு, இந்த புத்தகத்தினுடைய பெயர் தெரியுதா? இந்தியா ஏமாற்றப்படுகிறது அப்படின்னு தலைப்பு. இந்தியா என்னவாதான் ஏமாற்றப்படும். இதை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல டாப்லேயே அவங்க பேர் இருக்கு. தொகுப்பு பிரதீக் சின்ஹா, டாக்டர் சுமையா ஷேக், அர்ஜுன் சித்தார்த். இங்க நான் முஸ்லிம் காப்பீரத்தை பத்தி பேச தேவையில்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூமின் 2 நபர்கள் சகோதரர்கள் இருக்கிறார்.
இந்த புத்தகத்தினுடைய தலைப்பிலே கொடுக்குறாங்க, இந்நூல் பொய்களை அம்பலப்படுத்துவதோடு மட்டுமே நின்று விடாமல் பொய்கள் உருவாக்கப்படும் விதத்தில் நிலவும் ஒற்றுமைகளையும் சேர்த்து வெளிப்படுத்துகிறது. எல்லோரும் படித்தே ஆக வேண்டிய நூல் இது. அருந்ததி ராய் எழுத்து உலகத்தினுடைய ஒரு மேதை. அவங்க இந்த நூலுக்கு வாழ்த்துறை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நூல் புத்தகம் சுமார் 328 பக்கம் கொண்டது. 328. நீங்கள் எல்லோரும் அதான் முன்னால பேசுறாங்க, ஊடகம் என்பது ஒன்லி நம்ம சமூக வலைத்தளம் மட்டும் எடுக்காம புத்தகங்கள். இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. இந்த புத்தகத்துல திறந்து பார்த்தால், நான் சாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், என்னென்ன பொய்களை எல்லாம் அதே சமூக வலைத்தளத்துல மாணவர்களின் மூலமாக பரப்பி அந்த மாணவ சமுதாயம் சரி எல்லா மக்களும் வழிகட்டு போனாங்கன்றதையும் சொல்றாங்க. அதே போல உண்மை செய்தி எது அப்படின்றதையும் அதே ஊடகத்தின் மூலமா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய தன்மைங்க. நான் சொல்றது புரியுதா? கெட்டது நடந்ததும் ஊடகத்தின் மூலமா தான். அந்த கெட்டது நடந்தது நீங்களா பரப்பிய பொய் செய்தி கண்டுபிடிச்சதும் எதுதான்? ஊடகம் தான். இப்ப உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு ஹெட்டிங் படிக்கிறேன். இப்ப பாருங்க, ரோஹிங்கியா மக்கள் இந்துக்களின் சதைகளை உண்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு சுமார் 16 டிசம்பர் முன்னால் வந்த பேப்பர் இது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் எத்தனையோ வருடத்திற்கு முன்னால் யூபியில ஒரு பத்திரிகையில இது வந்ததுன்னு சொல்லி இந்த படத்தோட இங்க போட்டிருக்காங்களா. இந்த செய்தி போட்டு இந்த எழுத்தாளர்கள் மேல எழுதுறாங்க. இந்த செய்தியில வந்திருக்கிற இந்தி எழுத்து என்னன்னா, 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தைனிக் பாரத் ஒரு கட்டுரை வெளியிட்டது. அதன் தலைப்பு கொடூரமான செய்தி, ரோஹிங்கியர்கள் இந்துக்களை கொண்டு அவர்களின் சதைகள் உண்கிறார்கள், மேலும் மேவம் என்னும் ஊரிலிருந்து வரும் இத்தகவல் உங்கள் எலும்புகளை நடுங்கவிடும் அப்படின்னு சொல்லி சுருக்கமா சொல்றாங்க. அந்த மக்கள் என்ன செய்யறாங்களா, இந்துக்களுடைய உடலை போய் சாப்பிடுறாங்க. அப்ப படிக்கிறவனுக்கு எப்படி தெரியும், பாத்தியா முஸ்லிம்கள், ஐயோ அந்த மக்கள் பாத்தீங்களா எப்படி போய் அதெல்லாம் உடம்புடாத நம்ம வந்துட்டோம்டா, ஒரு வன்முறையை தோன்றது. அதே சமூக வலைத்தளம் தான். அதே இந்த இளம் எழுத்தாளர்கள் மாணவ செல்வத்தில் சிறுவது வயதிலிருந்து அவங்க இதுல அக்கறை செலுத்தி அவங்க இந்த உண்மையை கண்டுபிடிச்சு எழுதிட்டாங்க. எப்படி தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா அப்படின்னு இதுல போடுவாங்க. என்னன்னா, தைனிக் பாரத் பதித்த செய்தி மிக கொடூரமான பொய். தீபத்திய மக்களின் இறுதிச் சடங்கின் போது எடுத்த புகைப்படம் இது என்பதை கூகுளின் உதவியுடன் ஆல்ட் நியூஸ் கண்டறிகிறது. நீ பொய் செய்தியை பரப்பின சமூக வலைத்தளத்துல, ஆனால் இந்த மாணவர்கள் கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டாங்க, இந்த எழுத்தாளர்கள் இது பொய்யான செய்தி, இதனுடைய உண்மை செய்தியை நாங்க போறோம். அவங்க யூடியூப் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி ஆல்ட் நியூஸ்ல இருந்து உள்ளது எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு மக்கள் அவங்க சடங்கானது, அந்த சடங்குல சடங்கத்தை அப்படியே வச்சோன்னா அந்த பருந்துகள் பறவைகள் அவங்க சாப்பிட்டு போவோம் தெரியுமா, அந்த சாப்பிட்ட உடனே இந்த ரோஹிங்கிய மக்கள் தான் சாப்பிட்டாங்கன்னு ஒரு பொய் செய்தியை பரப்பணும்னு 2018 மிகப்பெரிய பிரச்சனை கலவரமாக வெடித்தது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், அதே சமூக ஊடகத்தை அவன் தவறா பயன்படுத்தினா பொய் செய்தி பரவியது. அதே சமூக ஊடகத்தை அவன் சரியாக இவர்கள் பயன்படுத்தினார்கள், உண்மை வெளிவந்தது. முள்ளால தான் எடுக்கணும். எனவே இந்த புத்தகம் வாய்ப்பு இருப்பவர்கள் வாங்கி படித்து பாருங்க. ஏன்னா இது தலைப்புக்குள்ள இருக்கிறனால ஒரு அட்வைஸ் ஆகி இந்த புத்தகத்தை நான் சொல்றேன். இதுல பல செய்திகள் என்னென்னலாம் ஃப்ராட் கிரைம்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பணத்துல ஊர்கள்ல எல்லா விஷயத்தையும் அரசியலை பத்தினா இதுல தெளிவா வந்திருக்கும். உண்மை செய்தி என்னன்னு சொல்றாங்க. ஏன் இதை சொன்னா, சமூக ஊடகம் மாணவ சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய துணையா இருக்குதுன்றதுக்கு இந்த புத்தகத்தையே நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதனுடைய முழு விவரமும் நீங்க கூகுள்ல யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே கிடைக்கும். இப்ப இதுக்கு தான் நான் சொல்றேன், இப்ப இந்த புத்தகம் துணையா இருக்கா இல்லையா? இந்த புத்தகத்துல வர எவிடன்ஸ் யூடியூப், கூகுள், இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் உங்களுக்கு துணையா இருக்கா இல்லையா? வேணாம் விட்ட முடியுமா? எனவே எதுவாக இருந்தாலும் இந்த துனியாவில் சாதகம் பாதகம் இருக்கத்தான் செய்யும். சாதகத்தை கையில எடுத்து கொண்டு சென்றால் நாம் சாதனையாளர்களாக ஆகலாம், பாதகத்தை எடுத்து சென்றால் நாம் வீணானவர்களாக தான். இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். 2016 ஷேகுல் ஜாமியா நம்ம பெரிய ஹசரத் இருக்காங்க, ஹசரத்துக்கிட்ட அப்போ கேட்டோம், ஹசரத் இந்த யூடியூப்பு வீடியோ இந்த டிவி இதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்? அப்போ ஹசரத் சொன்னாங்க,
அதுல இதே கருத்து தான். உங்களுக்கு நல்லவும் இருக்குது கெட்டது இருக்கு. நாம நல்லதை எடுத்து நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு காலத்துல மைக்ல தொழில்கிறது கூடாதுன்னோம், இன்னைக்கு எல்லாரும் மைக்ல தொழில் வீடியோ வரக்கூடாதுன்னோம், இன்னைக்கு நல்லது வீடியோ அந்த மாதிரி போகணும் என்று சொன்னார்கள். எனவே நம் மூத்த உஸ்தாத்மார்கள் நம் வழிகாட்டிகள் சொல்லக்கூடிய செய்தியை முன்வைத்து, எனவே மாணவ சமுதாயத்திற்கு குறிப்பாக மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஊடகங்கள் தடையாகவும் இருக்கிறது, ஆனால் அதை விட கூடுதலாக துணையாகவும் இருக்கிறது. எனவே அதை கையாளுவது நம் கையில் தான் இருக்கிறது என்பதை இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு சிறிய ஒரு முத்தாய்ப்பாக உங்களிடத்தில் நான் சொல்லி முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி இந்த அவையினுடைய நன்றியுரை நிகழ்த்தக்கூடிய ஹாஃபில் முகமது யாசின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ஆஷுரா தின சிறப்பு பட்டிமன்றத்தை முன்னிட்டு இந்த மஜ்லிஸை தலைமை தாங்கி நடத்தி தந்த எங்களுடைய ஆன்மீக ஆசான் ஹஜ்ரத்துனா கிபலா ஷைகுல் ஜாமி ஹஜ்ரத் அவர்களுக்கும், அதை ஒட்டி இந்த மஜ்லிஸை துஆ செய்த வண்ணமாக தொடர்ந்து எங்களோடு அமர்ந்த எங்களுடைய அனைத்து உஸ்தாத்மார்களுக்கும், மேலும் இந்த மஜ்லிஸை நல்ல முறையிலே நடுவராக இருந்து நடத்தி தந்த ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் மன்பகி அவர்களுக்கும், இந்த மஜ்லிஸின் கதாநாயகர்களான பேச்சாளர்களுக்கும், அதை கேட்டு இந்த மஜ்லிஸை சிறப்பித்த எங்களுடைய அருமை தோழர் அனைத்து சகாக்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் ஷுக்ரன் ஜஸாக் அல்லாஹு ஹைரன் கதீரா நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 11:30 மணிக்கு புகாரி மஜ்லிஸில் தொழுகை நடைபெறும். எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மஜ்லிஸினுடைய துஆவை அல்ஹம்துலில்லாஹ். பட்டிமன்றத்தில் சிறப்பான முறையில் பேசிய மாணவர்களுக்கு தஹசீல் வக்ஃப் மாணவர்கள் சார்பாக அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. ஆரம்பமாக மௌலவி முகமது ஆஷிக், மௌலவி முகமது நபீல், நடுவர் அவர்கள் பரிசில் வழங்குவார்கள். அப்துல் சுபஹான், முகமது ஹாரூன், முகமது இஸ்மாயில், ஹிதாயத்துல்லா, முகமது இப்ராஹிம், முகமது சாத். சிராத்தோதிய முகமது உசாமா, கீதம் இசைத்த அப்துல் கனி, வரவேற்பு நிறுத்திய முகமது ஷஃபி, சிறப்பான முறையில் பட்டிமன்றத்தில் நடத்தியிருந்த அன்பு நண்பர் மௌலவி ஹாஃபில் எஸ்எம் அப்துல் ரஹ்மான் அன்பு அவர்களுக்கு, நமது ஜாமியா அன்புல் அனுமரின் பேராசிரியர் மௌலானா மௌலவி மாசமுல்லா ஹஜ்ரத் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நடுவர் அவர்கள் பட்டிமன்றத்தில் பேசிய அனைத்து மாணவர்களுக்கும் அவர்கள் சார்பாக ரூபாய் 300 அன்பளிப்பாக வழங்குவதாக கூறியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் அந்த 300 ரூபாயை இன்ஷா அல்லாஹ் எனது மூலம் அவர்கள் உங்களுக்கு தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக
ஹிப்ஸு உஸ்தாத் ஹஜரத் அவர்கள் துவா ஓதுவார்கள்.